அப்படியே அந்த காராம்பசுவானது எங்கே வருகிறது? மறுகால் தலையிலே உலக்குடி மலையிலே ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்டப்பாறை. அந்த பாறைக்கு பேரு சூட்டடி வட்டப்பாறை. பாறையோடு பாறையா பத்தி இருக்காரு இந்த ஐயா பூலுடையார் சாஸ்தா. இந்த சாஸ்தா இருப்பது அந்த காராம்பசு கண்ணுக்கு தெரிஞ்சு அப்படியே வந்து இந்த முன்கால மண்டிக்கிட்டு பின்காலை தூக்கி வைத்து இந்த பூலுடையார் சாஸ்தா சரசுல பால் தன்னாப்புல சொரியுது. பால் தன்னாப்புல சுரக்குது. அதாவது அந்த மறுகால் தலையில ஐயன் பூலுடையார் வாசல்ல ஒரு இடத்துல சுண்ணாம்பு கரைச்சு ஊத்திருப்பாங்க தெரியுமா? இங்க இருந்து போவையில வெள்ளையா தெரியும். அது எதுக்கு ஊத்திருக்காங்க? அந்த காராம்பசு பால் கறந்து வடிஞ்ச தடம் தான் அது. அது அடையாளத்துக்கு இருக்கணும் என்பதற்காகத்தான் அந்த இன்னைக்கும் காலங்காலமா அந்த சுண்ணாம்பை கரைச்சு ஊத்துதாங்க. இல்ல வேலை இல்லாம சும்மாவா ஊத்துதாங்க? பார்த்தார்கள். வீட்டுக்கு வந்தா ஒரு காராம்பசிட்ட பால் இல்ல. யாதவ மக்கள் எல்லாம் அந்த பையனை பிடிச்சு கேட்காங்க, ஏடா ஒண்ணு உண்மையை சொல்லு, பால் கறந்து நீ குடிச்சாலும் பரவாயில்லை, அத பத்தி நாங்க ஒண்ணு நினைக்க மாட்டோம். இல்ல நீ எதுவும் விலைக்கு கண்டு விக்கியா? சில ஆளு வியாபாரம் பண்ணுதாங்கல்ல, அதான் கேட்டேன். ஆமா அப்படி இருக்க அப்ப பார்த்தார்கள், இன்னைக்கு நான் கண்டுபிடிக்க ஐயா, ஆமா நான் திருடல களவு செய்யல இல்லையே, என்னன்னு நான் பாக்கேன் என்று சொல்லி ஆமா இந்த ஆடு மாடு மேய்க்கும் பையன் தூங்குறது போல தூங்குதான். ஆமா நல்ல மத்தியானம் 12 மணி. ஆமா இந்த காராம்பசு கூட்டத்துல நின்னது கூட்டத்தை விலக்கி இந்த மறுகாலத்துல உலக்குடி மலை ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்ட பாறைகளை இருக்காரே பூலுடையார் சாஸ்தா. அவர் மேல மறுபடியும் வந்து பாலை சொரி. ஆமா அப்படி இருக்கும் போது ஆமா இந்த விவரத்தை அந்த யாதவ மக்களிடத்துல சொல்ல, சரிமா யாதவ மக்கள் எல்லாம் ஒன்று கூடினார்கள். என்ன வந்திருப்பது பூலுடையார் சாஸ்தா என்று தெரிந்து ஐயனுக்கு கோயிலையும் கட்டி ஆமா அந்த ஆப்ப நாட்டு மறவர்களும் ஆமா அந்த யாதவ மக்களுமாக சேர்ந்து ஆமாம்மா அப்படியே பூலுடையார் சாஸ்தாவுக்கு நிலையங்களை அமைத்து அப்படியே வணங்கி கொண்டிருக்கிறார்கள் இருக்காங்க. அப்படி இருக்குகிற காலத்துல என்ன ஐயாவுக்கு காவலாளி யாரு? அதாவது பூலுடையார் காவல்காரன் புகழ்பெரிய கொம்பையா. அதாவது கொம்ப மாடனும் கிடையாது. சரி, இவர் பேரே கொம்பையா. காவலாளி. இன்னைக்கும் பாரு என்ன அவர் வரிக்காரங்க முக்காசி வேற வீட்டுல கொம்பையானதான் பேர் இருக்கும். ஆமா கொம்பையா கொம்பையா கொம்பையா. அப்படி இருக்க என்ன இந்த கொம்பையா எப்படி ஐயா வாசலுக்கு வந்தாரு? ஆமா அப்படிங்கிற கதைய பாட போறோம். ஆமா அதாவது என்ன இந்த கொம்பையா பூலுடையார் வாசலுக்கு எப்படி வந்தார்? எப்படி வந்தாரு? இந்த கொம்பையா யாரு? இந்த கொம்பையாவுக்கும் பூலுடையார் சாஸ்தாவுக்கும் என்ன உறவு, என்ன காரணம் சொல்லணும்ல. ஆமா அப்படிங்கிற இந்த கொம்பையாவுடைய கதைகளை ஆமா இனி பாடவிருக்கின்றோம். அதிவெளிகையில அரணோடு பார்வதியோ ஆனந்தமாய் வாழ்ந்து வாரார் வைகுந்தமாம் தன்னதியிலே பச்சை மால லட்சுமியா வாழ்ந்து வாரா லோகம் தன்னதியிலே பிரம்மாவும் சரஸ்வதியும் பிரியமோடு வாழ்ந்து வாரா 33 கோடி தேவர்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள். அம்மா ஆனைமுக கணபதி ஆறுமுக வேலவர் தேவாதி தேவர்கள் எல்லாம் தேவவள்ளி கையில கொலுவிருக்க அப்படி இருக்கும் போது ஆண்டவன் 7 உலகத்தை படைத்து படைத்த மனுகளுக்கு பாராபட்சம் இல்லாமல் படியிழந்து காத்து ரட்சித்தார். ஆமா அப்படி இருக்கும் போது என்ன இந்த பகவானுக்கும் பார்வதிக்கும் வருஷத்துல ஒரு தடவை திருக்கல்யாணம்னு சொன்ன பாத்தீங்களா? ஆமா ஆமா இந்த திருக்கல்யாண விழா நடக்கும் போது ஆமா எல்லாருமே அங்க கைலாசத்துக்கு திருக்கல்யாணம் பார்க்க போயிட்டாங்க. சரி அப்படி இருக்கும் போது வேற என்ன கைலாசத்துல கூட்டம் அதிகமானதுனால வடகையில பாரம் தாங்காம தனியுது. சரி
தென்கைலாயம் தட்சண பூமி உயருது. உயர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆமா, ஒரு பக்கம் வெயிட் ஏறிடுதுன்னா ஒரு பக்கம் இறங்கும்ல. ஆமா, அதான் குடத்துக்காரன் என்ன தூக்கிடுதுல. இங்க வெயிட் கூடி போச்சு. வெயிட் அதிகம். என்னது இல்ல வெயிட் அந்த பக்கம் அவர் வெயிட்டா இருக்காருல, ஆச்சு கொடுக்கணுமா அங்க அப்படி இருக்க வடகைலாயம் தாழ்ந்து தென்கைலாயம் உயர்ந்தது. இந்த தென்கைலாயத்தை சமப்படுத்த வேண்டுமானா ஆமா யார அனுப்பலாம்? உடுக்கார அனுப்புவோமா? அகஸ்திய பெருமானை அழைத்தார்கள். ஆமா, அவர்தான் சரியான மனுஷன். அதனால அந்த அகஸ்திய பெருமானை அழைத்து, ஆமா ஐயா அகஸ்தியரே, தென்கைலாயம் தட்சண பூமி உயர்ந்துருச்சு, வட கைலாசம் தணிஞ்சு போச்சு. அதனால நீர் நாட்டு நிலைமைய சரி பண்ணணும், சமநிலை கொண்டு வர வேண்டும். அதுதான் அந்த காலத்துல அகஸ்தியர் படிச்சு வச்சாரு ஒரு பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா? என்ன பாட்டு? உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அப்படி அப்படின்னு அகஸ்தியர் படிச்சிருக்காருல. ஒரு படத்துல கூட வரும் பார்த்திருக்கீங்களா? அகஸ்தியர் சொன்ன வாக்குத்தான் பாட்டா வந்திருக்கு. அப்படி இருக்க தென்னாடு தெற்றன பிரதிக்கு அகஸ்திய பெருமான் செல்ல வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் அகஸ்தியர். நான் எப்படி ஒத்தையில செல்வது? தனியாக சென்றா நல்லா இருக்காது, எனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும். அதனால நான் சில இடத்துல உட்கார்ந்து தியானத்துல உட்கார்ந்துருவேன். எனக்கு காவல்னு ஒரு ஆள் வேண்டாமா? அதனால எனக்கு ஒரு ஆளை நீங்க கூட அனுப்பணும் என்று சொல்ல, அப்ப யாரை உமக்கு இஷ்டம் இருக்கோ அவங்களை நீங்க கூட்டிக்கிட்டு போகலாம் என்று சொல்ல, ஒண்ணு சொல்லல. அதான் கேட்டு நீ யார சொன்னாலும் இஷ்டம் தானே சொல்லுவேன். யாரையுமே கழிக்க மாட்டேன். அதான் கேட்டேன். நமக்கு தான் வச்சுக்கோத்தா. அதனால பார்த்தார் அகஸ்தியர். யாரை அழைத்தார்? கும்பமுனியை அழைத்தார். அந்த கும்பமுனியை அழைத்து அகஸ்திய பெருமான் கும்பமுனியை அழைத்துக் கொண்டு எப்படி வருகிறார் தெரியுமா? அடடே கைலாசம் தனை கடந்து அகஸ்தியரும் வாராரு. கும்பமுனியை அழைத்துக் கொண்டு தென்னாடு தட்சணம் தென் திசைக்கு வாராரு. எங்க வாரானா? தென்பொதிகை சாரலுக்கு, தென்பொதிகை சிறப்போடு வாராரு. சத்தம் நம்ம விளையாடப்படாது, கொம்பையா பறக்க போறாரு, சத்தம் இல்லாம இருக்கணும். ஆமா, அப்படி இருக்க அந்த அகஸ்திய பெருமான் கும்பமுனியை அழைத்துக் கொண்டு தென்பொதிகை தெற்றனத்திற்கு வந்து அந்த தென்பொதிகை மலையிலே வந்து நம்ம சொரிமுத்தையன் கோயில் இருக்கு பத்தியலா, இதுக்கு பக்கத்துல அகஸ்தியர் வந்து அமர்ந்து சரி அந்த கும்பமுனியை அழைத்தார். ஐயா ஏ கும்பமுனி, கும்பமுனி அதாவது நான் ஆண்டவனுக்கு பூஜை செய்யணும், நான் தியானத்துல அமர போறேன். அதனால யாரும் என்ன வந்து பார்த்து பார்க்கணுமானா அவங்களை நீங்க உள்ள விடக்கூடாது. யாரும் வந்தா உள்ள விடக்கூடாது, நீங்க வாசலோட பேசி அமர்த்திருங்க. நானா எப்போ தியானம் கலைஞ்சு எந்திரிச்சு வாரணும், அப்ப பார்த்தா போதும் சரி என்று அகஸ்திய பெருமான் கும்பமுனி இடத்திலே சொல்லிவிட்டு அப்படியே தியானத்திலே அமர்ந்தார் இருக்கிறார். இவர் அமர்ந்த உடனே என்ன இங்க சுற்றி இருக்க தெய்வங்களுக்கெல்லாம் அகஸ்தியர் தென்பொதிகை சாரல் வந்திருக்காருன்னு தெரிய வருது. அப்பொழுது என்ன இதை யார் அணிந்தா? யாருமா? அந்த மறுகால் தலையிலே ஒலக்குடி மலையிலே ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்டப்பாறையிலே அமர்ந்திருக்கிறாரே இந்த ஐயா போலுடையார் சாஸ்தா. இந்த போலுடையார் சாஸ்தா அறிந்தார்.
ஆமா. ஆகா, கைலாசத்தில இருந்து அகஸ்திய பெருமான் தென்பொதிகைக்கு வந்திருக்கிறாரா? ஆமையோ. அவரை போயிட்டு பார்த்துட்டு ஒரு 8 நலம் விசாரிச்சுட்டு வரணும். ஆமா என்று சொல்லி ஆமா. இந்த பூலுடையார் சாஸ்தா அந்த அகஸ்தியர் இருக்கும் இடத்துக்கு வருகிறார். ஆமா. அப்படி வரும் பொழுது என்ன இவர் அப்படி வாசலுக்கு உள்ள வாரார்லா பூலுடையார் சாஸ்தா. ஆமா. அப்ப இந்த கும்பமணி நின்று கொண்டு, சரி ஐயா நில்லுங்க, நில்லுங்க. நீங்க யாரு? யாரியா? கொஞ்சம் பொறுங்க, எதிர்த்த ஒண்ண படக்குன்னு உள்ள வாரியல. அதானே அதானே. அகஸ்திய பெருமான அமர்ந்து தவ நிலையில இருக்காரு. இருக்காங்க இருக்காங்க. அதனால அவர் கண்ணு முழிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் பாருங்க. பாருங்களேன் பாருங்களேன் அப்படின்னு இவங்க இருவேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? அம்மா. இந்த சத்தம் அகஸ்திய பெருமானுக்கு காதுல கேக்கு. ஆமா. ஆமையோ. அப்படி அகஸ்திய பெருமானுக்கு காதுல கேட்ட உடனே ஆமா அகஸ்தியர் கண் விழித்து பார்த்தார். ஆமா. என்னடா இது? இது என்ன? நம்ம சத்தம் கேட்க கூடாதுன்னு கும்பமணிட்ட சொல்லிட்டு வந்தோம். ஆமா. ஆனா வெளியே ஒரே சத்தமா கேட்க. லலலலலலலலலங்க. அங்க வாரு சத்தத்தை. ஆமா. அப்படி சத்தம் கேட்ட உடனே அகஸ்தியர் கண்முழித்து வெளியில் வந்து பார்த்தார். ஆமா. வந்திருப்பது யாரு? யாரு? மறுகால் தலையிலே வீற்றிருக்கும் ஐயனுக்கும் ஐயனாக பூலுடையார் சாஸ்தா வந்திருக்காரு. ஓடு. அப்படி பூலுடையார் சாஸ்தாவை கண்டு ஆமா. அகஸ்தியர் அடிபணிந்து வணங்கினார். ஆமா. ஐயனே ஐயனே பூலுடையார் சாஸ்தா ஐயனே. பூலுடையார் சாஸ்தா ஐயனே. நீங்க வந்தது தெரியாம இந்த கொம்பமுனைக்கு நீங்க யாருன்னு தெரியாம உங்களை வழிமறிச்சிட்டாரு. வழிமறிச்சிட்டாரு. அதனால செய்த குற்றங்களை நீங்க மன்னிக்கணும் மன்னிக்கணுமே என்று சொல்ல, ஆமா. ஐயா அகஸ்தியரே, என்ன? நீர் வந்திருப்பது தெரிந்து உம்மை பார்ப்பதற்காக நான் வந்தேன். ஆமா. ஆனா உம்ம காவலாளி பெலத்த காவலாளி, சரியான காவலாளி, பொல்லாத காவலாளி. ஆடு. அதனால இப்பேற்பட்ட காவலாளிய ஆமா ஆமா ஐயா, என் ஆலயத்திற்கு எனக்கு காவலாளியா நீர் எனக்கு தரணும். தரணுமல்ல. அப்படியா? கூட்டிட்டு போங்க. சரி. இருந்தாலும் இவரோ ஒரு கைலாச பிறவி, சரி, நீங்களோ தெய்வ பிறவி. ஆமா. இவர் ஒரு கும்ப முனி. இவரை எப்படி உங்க வாசல்ல நீங்க காவலுக்கு ஒப்பிய? அதான என்று சொல்ல, ஆமா. ஐயா அகஸ்தியரே, அந்த கவலை உமக்கு வேண்டாம் என்று சொல்ல, ஆமா. அப்ப அகஸ்திய பெருமான ஆண்டவன் பகவானை நினைத்து, ஆமா, அந்த கும்பமுனி நின்று கொண்டிருக்க, அந்த கும்பமுனி மீது தீர்த்தம் தொளித்து, ஆமா, ஆண்டவன் பகவானை நினைத்து பிரம்பு கொண்டு தட்ட, அந்த கும்பமுனியாக இருந்தவர் எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி ஐயா மாட்டு நல்ல முகத்தோடு வாராரே கும்பமுனி. ஐயா கொம்பு ரெண்டு விளக்கரிய கொண்டு கொம்பு தீயறிய மாட்டு நல்ல முகத்தோடு வாராரே முனியவரும் பார்த்தாரே பூலுடையார் பேர் நாமோ கொடுப்பாரா? பூலுடையார் காவல்காரே கொல்லாத அப்படியே கோபக்கார கொம்பையா என்று, ஆமா, மனித உடம்போடும் மாட்டு முகத்தோடும், ஆமா, கொம்பு ரெண்டு அப்படி இருக்கு. கூட்டு கொம்பு தீயறிய, கொம்பு ரெண்டும் விளக்கரிய. அப்படி கொம்போடு பிறந்ததுனால பூலுடையார் சாஸ்தா கொம்பையா என்று பேர் நாமம் கொடுத்தார். அப்படி கொம்பையா என்று பேநாமம் கொடுக்க கொம்பையா கொம்ப மாடத்தையும் ரவி செய்து, ஆமா, அப்படியே மறுகால் தலைக்கு அழைத்து வந்தார். அப்படி மறுகால் தலையிலே வந்து, ஆமா, அந்த மறுகால் தலையிலே ஒலக்குடி மலையிலே ஒத்த புளிய மரம் சூட்டடி வட்டப்பாறையிலே பூலுடையார் சாஸ்தா மலையிலே அமர்ந்திருக்காரு. அந்த மலையடி வாரத்திலே இடி விழுந்த பள்ளம் ஒண்ணு இருக்கு. இடி விழுந்த பள்ளத்துல காலத்துல இடி விழுந்த பள்ளம். ஆமா. இடி விழுந்த பள்ளத்துல மேற்கு முகமாக, ஆமா, இந்த கொம்பையா சொல்லுதாரு, ஐயனே மெய்யனே பூலுடையார் சாஸ்தாவே, நான் உங்களை பார்த்த முகமா இருக்கணும், அதனால எனக்கு மேற்கு முகமா நிலையம் வேணும் என்று சொல்ல,
இந்த கொம்பையாவுக்கு மேற்கு முகமாக பூலுடையார் சாஸ்தாவையும் அந்த அகஸ்தியரையும் பார்த்தமானிக்கு மேற்கால ஒரு நிலையம். ஆமா, கொம்பையா கொம்ப மாடத்திக்கு அப்படி நிலையம் போட்டு இருக்க இந்த மறுகால் தலைக்கு வரும் வரிக்கார மக்கள் எல்லாம் வணங்கும் மக்கள் எல்லாம் விறுவிறுன்னு வருவாங்க. மலைக்கு போறது பூலுடையார் சாஸ்தாவை வணங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிருந்தாங்க. இந்த மறுகால் தலையில இடி விழுந்த பள்ளத்துல இந்த கொம்பையா இருக்காரு. இந்த கொம்பையா வந்தது யாரு எவர்னு கூட விசாரிக்காம அவரை வணங்கவும் இல்லை. பார்த்தார் கொம்பையா. இந்த ஆப்ப நாட்டு மறவர்கள் 7000 வீட்டு மறவர்களும் வாராங்க. மலையில போய் பூலுடையார் சாஸ்தாவை வணங்குதாங்க. இந்த மறுகால் தலைக்கே பூலுடையாருக்கு நம்ம தானே காவலாளி. ஆனா நம்மள ஒருத்தரும் கண்டுக்கிடலையே. அதனால நாமல் மகிமையை இவர்கள் அறிய வேண்டும். ஏமனா அவருக்கு ஒரு தேங்காயை உடைக்கையில நமக்கு ஒரு சிரட்டையவாது போட்டு உடைச்சிட்டு போனோம்ல. சும்மா போனா எப்படி? அதனால பார்த்தார் இந்த கொம்பையா இந்த பூலுடையார் சாஸ்தா வரிக்காரர்கள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் வாராரு. இவர் வேலையை காட்டுதாரு. எப்படி காட்டுதாரு? அந்த கால விவசாயம் தானே. அப்படி விவசாயம் பார்க்கும் போது வயக்காட்டுல கத்தரிக்காய், தக்காளி, வாழைக்காய் இவ்வளவு மாசை ஏத்திருக்காங்க. பார்த்தார் கொம்பையா, நாமல் வந்த மகிமையை இந்த மக்கள் எல்லாம் அறிய வேண்டும் என்று என்ன செய்தார் தெரியுமா? அடடே கத்தரிக்காய் தக்காளி வாழைக்காய் தன்னதில வாராரே கொம்பையா வந்ததொரு வேலையில இந்த தக்காளி, கத்தரிக்காய், வாழைக்காய் அத்தனையிலையும் கொம்பு கொம்பா முளைக்கு. அதான வளைஞ்சுக்கிட்டு கிடக்கு. தக்காளிய பார்த்தா தக்காளியில 2 கொம்பு நிக்கி இருக்கு. வாழைக்காவை பார்த்தா வாழைக்கால 2 கொம்பு நிக்கி. கத்தரிக்காவை பார்த்தா கத்தரிக்கால 2 கொம்பு நிக்கி. ஆமா, இது பார்க்க எப்படி இருக்கும்? அப்ப அழகா இருக்க. ஒரு வயல்ல ஒரு கத்தரிக்காய் விளைஞ்சா சரி. ஆமா, இருக்க வயக்காட்டுல எல்லாம் மொத்தமா அப்படி இருந்தா யாருக்கு பயம் வரும்? ஆமா, பயம் வரத்தானே செய்யும். வரும். அப்ப பார்த்தார்கள் மக்கள் எல்லாம். என்னன்னு தெரியலையே. கத்தரிக்காய், தக்காளி, வாழைக்காய் நம்ம மாசுல ஏத்திருக்கோம். ஆமா, ஆனா விளையும் அத்தனை காய்கறிலையும் ரெட்டை கொம்பு கொம்பா முளைச்சு நிக்கி. இது என்னன்னு தெரியலையே. ஆமா என்று சொல்ல, அப்போ மக்கள் எல்லாம் கூடி பேசும்போது என்ன அதுல ஒருவருக்கு கொம்பையா கோமரமாகி, எப்பா என்ன வந்திருப்பது நான் கொம்பையா, பூலுடையார் காவல்காரன் நம் பொல்லாத கொம்பையா. நீங்க மலையில வந்து ஐயனை வணங்கும் போது என்ன நீங்க கண்டுக்கிடாம இருந்ததுனால நான் இருப்பதை உணர்த்துவதற்காக இப்படி ஒரு மகிமை காட்டினேன். அதனால என்ன நீங்க வந்து வணங்கினியானா பிறக்கும் பிள்ளைக்கு ஒரு பேர் நாமம் குடிப்பீர்களே, ஆனா இந்த வித்தையை நான் உங்களுக்கு மாத்தி கொடுப்பேன் என்று சொல்ல, அப்படியே ஆட்டும் என்று அந்த ஆப்ப நாட்டு மறவர்கள் 7000 வரிக்காரர்களும் அந்த மறுகால் தலை உலக்குடி மலையில அந்த சூட்டடி வட்டப்பாறை அந்த பூலுடையார் சாஸ்தாவுக்கும் மலையரசி மலையழகி மலைப்பேச்சி அம்மாளையும் இடி விழுந்த பள்ளத்திலே இருக்கின்ற கொம்பையாவை வருடத்துல ஒரு தடவை பங்கினி உத்தரத்தன்று வில்லோடு முரசோடு மேலதாளங்கள் அடித்து ஆடுகோழி பலி கொடுத்து பொங்கல் வைத்து பூசை செய்து வர வணங்கி வரும் மக்களை எல்லாம் அந்த பூலுடையார் சாஸ்தா பூரணக்கலை புஷ்கலை மலையரசி மலையழகி மலைப்பேச்சி அம்பிகையா எங்க ஐயா கொம்பையா கொம்ப மாடத்தி பலவேஷக்காரன் 21 தேவதை 61 பந்திகளும் வணங்கி வரும் மக்களை வாழ வைக்க எங்க ஐயா கொம்பையா வந்து ஐயன் போலுடைய
பூலுடையார் சாஸ்தாவும் பூரணயம் பொற்கலையா மலையரசி மலையழகு மலை பேச்சு அம்பிகையா சங்கீலு பூதத்தாரும் ஐயாவான கொம்பையா கும்பமாடத்தி அம்பிகையா ஐயாவான பலவேசம் அங்கிருந்து பயணமாகி மறுகால் தலை தனை கடந்து எங்கே எங்கே வாராரானா சிவல பேரி பாதையாக திருநெல்வேலி மார்க்கமாக தாமிரபரணி தீர்த்தமாடி மேற்கு முகமாக மேன்மை பெற்று வாராரு திருநெல்வேலி டவுன் விட்டு எங்கே எங்கே வாராரானா சீதப்பற்ப நல்லூர் விட்டு ஆலங்குளம் விளக்கம் விட்டு பாபூர் சத்திர மார்க்கமாக ராமச்சந்திர வட்டியனமா ஆசாத் நகர் விளக்கம் விட்டு வாய்க்கால் பாலம் தனை கடந்து தென்காசி பாதையாக ஆனைப்பாலம் வழியாக எங்கே எங்கே வாராரானா மேலகரம் சிந்தாமணி குடியிருப்பு நன்னகரம் குற்றாலம் நன்னதியில வடக்கு பார்த்த அருவியில தெற்கே பார்க்க தீர்த்தமாடி நீற்று காப்பணிந்து குற்றால நாதரையும் குழல்வாய் மொழி அம்மாளையும் கும்பிட்டு தான் வணங்கி குடியிருப்பு நன்னகரம் ஏ மேலகரம் சிந்தாமணி ஏ தென்காசி தன்னதியில தென்காசி விஸ்வநாதரையும் உலகம் மாலை தான் வணங்கி வாய்க்கால் பலம் பாதையாக எங்கே எங்கே வாராரானா பூலுடையார் சாஸ்தாவோ ஏ பரிவார தேவாதைகள் ஏ காதலுக்கு கொம்பையா எங்கே எங்கே வாராரானா வாய்க்கால் பலந்தனை கடந்து புலியூர் விளக்கு விட்டு நாடு எல்லாம் மேன்மை பெற்ற நாயக்கண் பரம்பு விட்டு கிழக்கு முகமாக கிருபையோடு வாராரு உலகம் எல்லாம் மேன்மை பெற்ற இந்த மேல பாட்டா குறிச்சியில ஊருக்குத்தான் ஒரு புறமா வந்ததோரே தெய்வத்துக்கு இந்த பூலுடையார் சாஸ்தா வரிக்கார மக்கள் எல்லாம் வந்த தெய்வத்துக்கு கிழக்கு முகமாக என கிழக்கு இருந்து மேற்க வந்திருக்காங்க இல்லையா அவர்களுக்கு கண்ணோட்டமாக சரி கிழக்கு முகமாக ஆமா ஐயன் பூலுடையார் சாஸ்தா பூர்ணகலை புஷ்கலைக்கு ஒரு நிலையம் ஆமா மலையரசி மலையழகி மலைப்பேச்சி அம்மாளுக்கு ஒரு நிலையம் ஆமா ஆமா ஐயனுக்கு காவலாக கொம்பையா கும்பமாடத்திக்கு ஒரு நிலையம் ஆமா அவருக்கு ஒரு புறமாக பலவேசக்காரனுக்கு ஒரு நிலையம் ஆமா அப்படியே நிலையங்களை அமைத்து ஆமா வந்த தெய்வங்களுக்கு நிலையம் அமைத்து ஆமா வருடத்துல ஒரு தடவை என்ன புரட்டாசி மாசம் சரி தல சனிக்கிழமை கால் நிறுத்தி ஆமா இரண்டாம் சனிக்கிழமை கொடை கொடுத்து ஆமா வில்லோடு முரசோடு மேளதாளங்கள் அடித்து ஆமா பொங்கல் வைத்து பூஜை செய்து முளைப்பாரி ஆடு கோழி பலி கொடுத்து ஆமா முளைப்பாரி போட்டு வளர்த்து ஆமா வணங்கி வரும் மக்களை எல்லாம் ஆமா இந்த பாட்டாக்குறிச்சி மக்கள் எல்லாம் ஒரு பயிர் போலவும் ஆமோ வணங்கி வரும் தெய்யங்கள் ஒரு வேலியாக
ஆமா இந்த ஐயா கொம்பையா ஆமா ஐயா காகம் பறக்காமல் கரங்குருவில் ஆந்தாமல் ஆமோ சிட்டு பறக்காமல் சிறுகுருவில் ஆந்தாமல் ஆந்தாம உள்ளம் பறக்காமல் ஒரு குருவில் ஆந்தாமல் ஆமா தும்பு முறியாமல் துளிக்காற்று வீசாமல் ஆமா வணங்கி வரும் மக்களை எல்லாம் வழியிடுமை கொண்டு ஆமோ காக்கும் காவல் தெய்வமாக ஆமா சூளுடையார் வாசல்லே கோலக்கார கொம்பையா வந்து இருந்தார்